2 லட்சம் ரூபாய்க்கு மேல் தங்க நகை வாங்கினால் பான் கார்டு அவசியம் என்ற மத்திய அரசின் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மறுப்பது ஏன் என கேள்விக்கு மதராஸ் தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் ஜலானி பதிலளித்துள்ளார். தந்தி டிவியின் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் எமது தலைமை செய்தியாசிரியர் ரங்கராஜ் பாண்டே எழுப்பிய கேள்விக்கு அவர் அளித்த பதிலை தற்பொழுது காணலாம். வாடிக்கையாளர்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல பொருள் வாங்கினால் அவர்களுடைய பான் கார்டை பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அதை எதிர்த்து ஒரு கடையடைப்புன்னு புரிந்து கொள்ளவே முடியல. குடும்பத்து பெண்மணிகள் தங்களுடைய கணவர்கள் கொடுக்கக்கூடிய செலவு பணத்தை, குடும்பத்தை நடத்துறதுக்கு செலவு கொடுக்கிற பணத்தையே மிச்சப்படுத்தி அதன் மூலமாக அவங்க சிறுக சிறுக சேமித்து நகை வாங்குறாங்க. அவங்க கிட்ட கொண்டு போயிட்டு இந்த பான் கார்டு எண்ணம் கேட்டோம்னா அவங்க பயப்படுறாங்க. முதல்ல. ரெண்டாவது, அந்த பான் கார்டு கொடுக்கும்போது வெறும் பான் கார்டு கொடுத்து வெறும் எண்ணம் மட்டும் இல்ல, அது ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம் வேற பூர்த்தி பண்ணணும். அதுல பூர்த்தி பண்ணும்போது நிறைய கேள்விகள், இந்த பணம் எங்கேயிருந்து உங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி இருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய தலைவி தங்களுடைய சேமிப்பு மூலமாக வரக்கூடிய பணத்தை எங்கேருந்து வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்ல. அதுல அப்படி ஒரு காலமே கிடையாது. என்னுடைய சிறுக சிறுக சேமிப்பது எந்த கணக்கு வழக்கில் இது காமிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அடுத்த கேள்வி அவங்க வரும். அதனால அவங்க முதல்ல கன்சியூமர் பயப்படுறாங்க. நான் என்ன சொல்றேங்க, கணக்கு வழக்கு இல்லாம இருக்கலாங்க, ஏதுன்னு கேட்டா சேமிப்புன்னு சொன்னா யாருங்க தூக்கல போட போறா? நீங்க வாடிக்கையாளர்களை தேவையில்லாமல் அச்சுறுத்துவீர்களோ என்ற சந்தேகம் வருகிறது. இல்ல இல்ல, பணம் எங்கிருந்து வந்தது? பணம் நாங்கள் சேமித்து வைத்த பணம். முடிஞ்சு வச்சு கதை. இல்ல, என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை. நாங்க இந்த ஒரு 40 நாளா தொடர்ந்து எங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட கண்டிப்பா கேட்கறோம், உங்க பான் கார்டு கொடுங்க. சிலர் கொடுக்கறது தயங்குறாங்க. அப்படியே மீறி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்கறாங்க. இல்லைங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை, நல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாங்கிட்டு அதுக்கு உண்டான எல்லா வழிமுறையும் செய்யறோம். சிலர் ஓகேங்க, நான் யோசனை பண்ணி சொல்றாங்க, எங்கிட்ட பான் கார்டு இல்ல. உண்மையிலே அவங்ககிட்ட பான் கார்டு இருக்கும், ஆனா கொடுக்கறது தயங்கப்பட்டு எங்களுடைய வியாபாரம் ஏறக்குறைய 30 முதல் 40% குறைஞ்சிருக்கு இந்த ஒரு 40 நாள்ல மட்டும். இதனால நிச்சயமா முதல்ல நாங்க பாதிக்கிறோம். ரெண்டாவது, நாங்க பாதிச்சோம்னா எங்களை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படி எல்லா வகையிலுமே செயின் மாதிரி இது ஒவ்வொருத்தரும் மாறி போறதுனால தான் நாங்க இது எதிர்க்கிறோம். இப்பதான் நீங்க பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க. இவ்வளவு நேரம் வாடிக்கையாளர்கள் தயங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இப்ப எங்களுடைய வியாபாரம் பாதிக்குது, எங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரீங்க.